இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிசி கேஸோட நெக்ஸ்ட் ஹியரிங் எப்போ, எஸ்ஐ கேஸ் இன்னைக்கு ஏன் ஹியரிங் வரல, யூனிவர்சிட்டி போர்டு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு போயிருக்காங்க, அது எந்த மாதிரி கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அடிஷ்னலாக நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், 2026 நோட்டிஃபிகேஷன் செப்டம்பரில் வந்துருமா அப்படின்றதையும் சேர்த்து நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். அடுத்ததான் நம்ம யூனிவர்சிட்டி போர்டு வந்து மேல்முறையீடு போயிருந்தாங்கல்ல, அந்த டீட்டெயில்ஸ் எடுத்து நாங்கள் பார்த்தோம். இதுதான் அந்த டீட்டெயில்ஸ். இதில் வந்து நம்ம போர்டு வந்து அப்பீல் போயிருக்காங்கன்னு தான் இருக்கிறத தவிர அது எந்த மாதிரி வழக்கு, எஸ்ஐக்கா பிசிக்கா இல்லை ஹைட்டு கேஸா கிரேஸ் மரதா வந்து எதுவுமே இதில் மென்ஷன் ஆகலை. இதுக்கு மேலே இந்த இதில் வந்து நம்ம டீட்டெயில் வந்து பார்க்க முடியல ஃபுல்லாக, சரிங்களா. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஹைட்டு உள்ள கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் யூனிவர்சிட்டி போர்டு வந்து ஹைட்டுக்காக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனது கிடையாது. அதனால் இது வந்து வேற ஏதோ ஒரு கேஸ், சரிங்களா. ஒரு 2 or 3 டேஸில் இதோட டீட்டெயில் நமக்கு தெரிஞ்சவொடனே நம்ம வந்து ப்ராப்பராக அப்லோட் பண்ணுறோம். அதுக்கடுத்து மாணவர்கள் வந்து நிறைய பேர் ரொம்ப ஒரு கன்ஃபியூஷனுங்க, ஒரே வழக்கு ஹியரிங் சொல்லி போயிட்டு இருக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி பிசி கேஸ் எல்லாம் ரொம்ப சிவியரான கேஸ் எல்லாம் கிடையாது, சரிங்களா. இன்னொரு 20 டேஸ் அல்ல 30 டேஸ்க்குள்ள பிசி கேஸ் முடிஞ்சு ஓவரால் எதிர்பார்க்கலாம் மேக்ஸிமம், சரிங்களா. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியதுன்னா எஸ்ஐ கேஸ் 24th கேஸ் ஹியரிங் வந்திருந்தது. அப்புறம் 30ஆம் கழிச்சிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து எஸ்ஐக்கு வந்து நம்பரே ஆகலை. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் குழப்பத்தில் இருக்கீங்க. ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட் ஆஃப் வியூவில் மதுரை பெஞ்சில் சில ஸ்டூடெண்ட் வந்து கிரேஸ் மார்க்கு கேஸ் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி தான் சென்னை பெஞ்சிலும் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் எஸ்ஐக்கு வந்து 2-3 கேஸ் இருக்குது. ஒன்று பிஎஸ்டிஎம் இருக்குது, இன்னொன்று வந்து கிரேஸ் மார்க் இருக்குது. அதனால் எங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து போர்டு வந்து ஏன் தனித்தனியாக நம்ம சப்மிட் பண்ணணும், ஒரே கேஸாக அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் டிலே பண்ணுறாங்கன்னு நான் எங்களோட சைட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்கும்போது தெரியுது, சரிங்களா. அந்த அப்டேட்டும் நமக்கு சீக்கிரம் கிடைச்சிருக்கு. இன்னும் 2-3 லாயர்கிட்ட பேசியிருக்கோம். அந்த அப்டேட் வரும்போது உங்களுக்கு வந்து ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணுறோம், சரிங்களா. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா, அதாவது எஸ்ஐபிசி இதுக்கான கால் ஃபார் இந்த கேஸ் இதனால லேட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிற ஸ்டூடெண்ட் நிறைய வந்து ஒரு கன்ஃபியூஸ்ல இருக்கீங்க. அவங்களாம் சொல்ல வர்றது என்னன்னா, ஏற்கனவே இப்போ ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னதான் ஒரு மெமோ ரிலீஸ் ஆயிடுச்சு. அதாவது ஃபயர்மேன்ல ஒரு 984 போஸ்டிங் வேகன்ட் இருக்கு. அதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் வச்சு எடுக்க போறதா ஒரு மெமோ வந்துச்சு. அதில் வந்து பார்த்துருப்போம். அடுத்ததா சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக தான் நம்ம சிஎம் ஓப்பன் பண்ணிச்சாங்க. அதுலேயுமே ஒரு 2500 வேகன்ட் இருக்கிறதா சிஎம் சார் அவர்களே சொன்னாங்க. அதுக்கடுத்து இன்னொரு 10-15 நாளில் சட்டசபை கூடும்போது என்னன்னா காவல்துறை மானியம் சொல்லிட்டு பட்ஜெட்டில் சொல்லுவாங்க, சரிங்களா. அந்த டைமில் நமக்கு எஸ்ஐக்கு எவ்வளோ வேகன்சி, பிசி எவ்வளோ வேகன்சி, இந்த வருஷம் நம்ம எவ்வளோ எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிடுவாங்க, சரிங்களா. ரவுண்டு நமக்கு வந்து பிசி வந்து ஒரு நம்ம சொன்ன மாதிரி தான் ஒரு 7000 வேகன்ட்டுக்கு மேலே ஒரு 10,000க்குள்ளே எதிர்பார்க்கலாம், சரிங்களா. எஸ்ஐ இந்த வருஷமும் போன கால்ஃபர் மாதிரி ஒரு 800 வேகன்ட்டுக்கு மேலே கன்ஃபார்மாக எடுப்பாங்க. ப்ளஸ் அதில் இது வரைக்கும் ஒரு 50 வேகன்ட் கிட்டே இருக்குது, சரிங்களா. அதனால் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கும் கால்ஃபர் இந்த டைம் இருக்குது. அதனால் யாரும் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு படிக்காமல் இருக்காங்க, கண்டிப்பாக படிங்க, சரிங்களா. அது போக அடுத்தடுத்து அப்டேட் உங்களுக்கு வந்து நம்ம வீடியோ போட்டுறது வந்து கொஞ்சம் லேட் ஆகுது, சரிங்களா. உங்களுக்கு உடனே எல்லா தகவல் வேணும்னா நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறோம். நீங்கள் வந்து டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. தேங்க்யூ.